வெல்கம் பேக் டு ரேவாரிவ்ஸ் கைஸ். வெல்கம் பேக் டு ரேவாரிவ்ஸ் vlogs. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. எங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் ஹனிமூன் போகிறோம். போன மாதமே போக வேண்டியது. போன மாதம் இருந்த காசை போட்டு பைக்கை வாங்கிட்டோம். அதனால் இந்த மாதம் ஹனிமூன் ட்ரிப்பு பைக்கில் போகிறோம். எங்கே போகிறோன்றது சர்ப்ரைஸ் சொல்லுவோமா? அந்த வீடியோல சொல்லியாச்சு. சொல்லிட்டோமா? அப்படியே அந்த வீடியோ இன்னும் நான் எடிட் பண்ணலையே. எடிட்டில் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் வால்பாறைன்னு வருதோ அங்கெல்லாம் டிங் 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 சவுண்ட் போட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம் கைஸ். வீடியோ எடுத்தோம், அங்கே நிறைய வண்டி வந்தது, ஒரே சவுண்டு. நாங்கள் பேசுறது எதுவும் கேட்கல. வெல்கம் டு ஆரன் வண்டி வந்துனே இருக்கு. அதனால ஒரு டீ கடையை பார்த்து இங்கே வந்தாச்சு. டீயில் வந்து 1 கிலோ சர்க்கரை போட்டிருக்காங்க கைஸ். அப்படிலாம் சூப்பராக இருக்கு டீ. சரி, இது குடிச்சு பாரு. ரெண்டும் ஒரே டீ தானே? இல்லையா, இது ஏன் டீ அது ஊன் டீ. சுகராக தானே இருக்கு. எந்த குடிச்சு பாரு. உனக்கு மட்டும் அதிகமாக பட்டாங்க. என் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் நினைக்கிறேன். இந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. கொஞ்சம் சக்கரை அள்ளி போடுவோம். ஆமாம், சக்கரை அள்ளி போட்டால் செத்துருவேன் எனக்கு சீக்கிரமா. ஆல்ரெடி உடம்பெல்லாம் டேமேஜ். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 ட்ரிப்பு போயிருப்பேன். ஒரு ட்ரிப்பு கூட நிம்மதியாக நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஏன்னா போகும்போது எனக்கு வயிறு எதனா ஆகிடும், உடம்பு சரியில்லாம போய் படுத்துருவேன். போன ட்ரிப்புலாம் டெய்லி மெடிக்கலில் மாத்திரை. ஒரே சந்தோஷமாக இருந்தேன் போன ட்ரிப்லாம். என் 30 வயசு தாண்டதே கஷ்டம் தான் நினைக்கிறேன். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் சந்தோஷமாக. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்னைக்கு என்ன டேட்டு 14 நீங்கள் வந்து ஏப்ரல் 14 எடுக்கிறோம். வரதுக்கு ஒரு மாதம் ஆகும். மே மாதம் வந்து ஸ்கூல் எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக ஸ்கூல் லீவில் உட்காந்து பாருங்கள். நீ சுகர் நிறைய தான் குடிப்பியா, இல்லை நான் கொடுத்துட்டேன்றதுனால குடிக்கிறியா? அப்போ எனக்காகலாம் விட்டு கொடுக்கல. இல்லை, எனக்காக விட்டு கொடுக்க யார் இருக்கா சொல்லு பார்ப்போம். எனக்காக நானே விட்டு கொடுத்துக்கிட்டாதான் உண்டு. என்ன வேணால் எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க. எனக்காக யாராவது விட்டு கொடுக்க ஆள் இருக்காங்களா? யாரு? நீ. சியர்ஸ்லாம் நைட்டு காட்டுக்குள்ளே உட்காந்து சொன்னது. காட்டுக்குள்ளையா? நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போவோம் மலைக்கெலாம். அப்போ என்ன பண்ணுவோம், வாட்டர் பாட்டிலு, அப்புறம் கிளாஸு, சரக்கு பாட்டில். சரக்கா? அவங்க தான் சியர்ஸ் சொல்லுவாங்க. என் ஜீன்லாம் சரக்கு இது வரைக்கும் கலந்தது. கலந்துருக்கு. வா டெஸ்ட் எடுப்போம். பிளட் வாங்கிட்டு வைப்போம். இப்போ நான் என் பிளட்டு தரேன், அதில் வேணால் செக் பண்ணி போயிடுவோம். பிளட்டில் நீ எடுத்தேன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் A பாசிட்டிவ் B பாசிட்டிவ்னு வரும். ஆனால் எனக்கு மட்டும் என்னோட பிளட்டில் அப்படி கிடையாது. அது உனக்கு வரும். எனக்கு வந்து டீ டோட்டலர்னு வரும் என்னோட பிளட் குரூப். அந்த அளவுக்கு ஒரு டீ டோட்டலர். இது வரைக்கும் எங்கள் ட்ரிப்பு சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா சந்தோஷமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். எதிரில் ஒரு அழகான பொண்ணு வந்து நான் அந்த பொண்ணை பேன் பார்க்குறது இவ பார்த்து இவன் மூஞ்சி தூக்கி வைக்காத வரைக்கும் இந்த ட்ரிப் சந்தோஷமாக தான் போகும். மூஞ்சி தூக்கி வைக்க மாட்டேன், அங்கேயே அடிச்சிருவேன். எங்கள் அம்மாவே நடிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாவே நடிக்க மாட்டார். நான் அடிப்பேன். நாங்கள் வந்து 2 தோசை தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே ஒரு பிளேட்டு ஃபுல்லாக சட்னி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்போட பட்ஜெட் எல்லாமே இங்கே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். 3 சட்னி, சாம்பார், அதுமாரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. அது பயங்கர ட்ரெண்டு, தெரியாத உங்களுக்கு? நீ ட்ரெண்டில் இருக்கியா இல்லையா? ஃபஸ்ட்டு என்னதான் பண்ணுவேன் சும்மா இருக்கும்போது? ரீல்ஸில் தாண்டி அது ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் எங்கே அது என்ன சைனாவில் ட்ரெண்ட் ஆச்சு. அவள் ஃபோனில் அதெல்லாம் வராது. ஹேர் கட் பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, பூனைக்கு நெயில் கட் பண்ணுறது, பூனைக்கு முடி வெட்டி விடுறது, குரங்குக்கு முடி வெட்டி விடுறது, வாத்துக்கு முடி வெட்டி விடுறது, அந்த மாதிரி தான் வருது. என் ஃபோனில் இப்போ வந்து அதெல்லாம் வராது.
நான் வந்து மொத்தம் வந்து ஒரு 3 ஐடி வச்சுருக்கேன். ஒன்றில் ட்ராவல் விளாக்ஸ் வரும், இன்னொன்றில் வந்து நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் வரும், இன்னொன்றில் வந்து அது ஹிடன் கைஸ். அது எப்படி சொல்கிறது, சரி இந்த கண்டென்ட் தவிர்த்துக்கலாம். வாடகை இப்போ தான் பக்கத்து கடையில் வாங்க போயிருக்காங்களாம். இந்த முக்கோணம் மாதிரி வச்சு தருவாங்களே அவ்வளோ தர மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த 500 ரூபாயும் இங்கே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். சாம்பாரே வந்து இந்தமாரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை மக்களுக்கு காட்டலாமே அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, இவன் அந்த கேசரி இதோட 4 வெடி காட்டுறா. உனக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு, திக்காக இருக்குது சாம்பார். இன்னைக்கு ஒரு குழி பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், நேற்றே புளியோதரை செஞ்சு கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஏதாவது பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து அழகாக சாப்பிட்ருக்கலாம். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கேயாவது ட்ரிப்பு போனாலே புளியோதரை, லெமன் சாதம் இதெல்லாம் கட்டி அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதில் ஒரு ஊறுகாய் ஒன்று வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதான் எங்களுக்கு பிக்னிக்கு. ட்ரெயினில் போனாலும் அதுதான். எங்கள் அம்மா லெமன் சாதம் ஏதாவது கட்டி அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டு ட்ரெயினில் எல்லாம் இது வாங்க மாட்டோம். அழகாக எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது எனக்கு காண்டாக தான் இருக்கும். வெளியே போகும்போது கூட சாப்பாடு, வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும். ட்ரிப்பு முடிச்சிட்டேன் கைஸ், அவ்வளோதான். இந்த பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர போகிறேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா ஃப்ளைட்ல சுத்தி கலெக்ட் போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ட்ரிப்பில் வந்து சாப்பிட வேணாம், பட்னியாவே போயிடலாம், இதுதான் வந்து பிளான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னால் பசி அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 75 ரூபாய்க்கு ஒரு தோசை, 25 ரூபாய்க்கு ஒரு வடையும் பெரிய கடையில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் பெட்ரோல் பங்கில் உட்கார வச்சுட்டேன். சாப்பாடு டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. எஃபெக்ட் தான் பயங்கரமான ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சு. நானே கொஞ்சோண்டு டைம்னால தான் சுற்றின்னு இருந்தேன். நான் என்ன நினச்சேன், வெஜ்ஜு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நான்வெஜ்ஜு சாப்பிட்டா தான் ஏதாவது பார்த்தா வெஜ்ஜு சாப்பிட்டா அடுத்த 10 மினிட்ஸ் வேற லெவல் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கல்யாணம் பண்ணோமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் பொண்டாட்டி, அப்புறம் கொஞ்ச நாள் குழந்தை பிறக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட குழந்தை, அப்புறம் அவனை ஸ்கூலில் சேர்ப்போம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். அந்தமாதிரி நம்ம வீடியோ போட்டு அவங்களுக்கு கல்யாணம், இவங்களுக்கு குழந்தை பிறகுது ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு குழந்தை பிறகுது ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கில் இருக்குது குழந்தை, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டு வீட்டில் இருந்துருக்கலாம். மோட்டோ விளாக் தேவையா நம்மளுக்கு? இல்லைன்னா என்ன பண்ணிடணும், நீ சும்மா என்கிட்ட சண்டை போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீ ஒரு 4 வீடியோ போடு, எங்கள் வீட்டிலேருந்து நான் 4 வீடியோ போடுறேன். மோட்டோ விளாக்லாம் வேணாண்டி, அந்த மாதிரி பண்ணலாம். அதுதான் இப்போலாம் வியூஸ் போகுது தெரியுமா? ப்ரெக்னென்சி கிட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த கிட்ட தம்ப்நெயில்ல வச்சா மில்லியன் வியூஸ் போகும். நான் வேணா இந்த வீடியோவில் அந்த தம்ப்நெயில் வச்சு காட்டுவா, மில்லியன் வியூஸ் போதா இல்லையான்னு பாரு. மினிமம் 3 lakhs 4 lakhs வியூஸ் போகும். அந்த கிட்ட 70 ரூபா தான். அதை வாங்கினா ஒரு 10,000 ரூபா வந்துடும் போல யூடியூப்லேருந்து. 19-20 வயசு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 25-30 வயசுல யாராவது வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கங்கே போய் உட்காந்துப்பானுங்க. என்னைக்கெல்லாம் வெறுப்பா இருக்கும், என்னடா இவனுங்க அங்கங்கே உட்காந்துறானுங்க, இன்னும் 10 கிலோமீட்டர் தான் வந்து அதுக்குள்ள வயிற்று கலக்குதுன்றாங்க, தலை வலிக்குதுன்றாங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்களோட கஷ்டம்லாம் தெரியுது. அப்போலாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஓட்டுவேன். இப்போ 30 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட்ட முடியல, முதுகு வலிக்குது. பாருங்க, கப்புள் விளாக்னா என்னன்னு பார்ப்பீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை, எங்கள் அப்பா அவளை திட்டாரு, நான் அவளை திட்டேன், அவள் கோச்சிக்கிட்டா, அவள் பயந்துட்டா, இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு 4 வீடியோ போட போகிறேன். வீட்டுக்கு மோட்டோ விளாக்லாம் வேணாங்க, கஷ்டமாக இருக்குது. அலுவல இன்னும் 317 கிலோமீட்டரே இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர்னா கூட 314 கிலோமீட்டர் 5 மணி நேரம் ஆகிடும். தண்ணி வேணும் எனக்கு. தண்ணியா? கேன் வச்சுருந்தா சொல்லுங்க, பிடிச்சிக்கலாம். ஏய், குடிக்கிற தண்ணிடி, அங்கே ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டுருக்காங்க. என்ன ஜூஸ் வேணும் மேடம்? வாட்டர் மெலன் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது, நன்னாரி சர்பத் இருக்குது. ஜூஸ் குடிச்சா போதுங்களா? நான் போயிட்டு கைஸ், ட்ரிப்புக்கு போனீங்க, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஃபுல் ப்ரிப்பேர்டாக போங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு இது வாங்கி வச்சிருக்கலாம். மொபைல் ஹோல்டர் வாங்கி வைக்க மறந்துட்டேன். மொபைல் ஹோல்டர் வாங்கி தான் மாதம் இருக்கும்.
பார்த்துட்டு அதான் தவறு, மனுஷன்றது தவறு. இது ஒன்று வாங்கினேன், அது ஒன்று இல்லவே இல்லை, சும்மா நிற்குது. அவன் வந்து ஏமாத்திட்டான். இது 2 போடுறதுக்கு வர இது அதை ஒன்று இப்போ காண சொன்னேன், நீ எப்படி ஒன்று தொலைச்சிருவேன்னு சொன்னேன். அதை பற்றி யூஸே இல்லை. நீங்கள் மூடலாம். இது இல்லாமலே நீங்கள் மூடலாம். உங்களை கேட்கவில்லை. எதில் ஆர்டர் பண்ண? ஃபோனில். என்ன ஆப்? என்ன ஆப்? ஆப் ஸ்டோரில் எத்தனை ஆப்? சொல்லு. மீஷோனாலே அப்படிதான், பாதி பொருள் வரும், பாதி பொருள் அவனுங்களே எடுத்துப்பாங்க. போல்டு தரவே இல்லை. இந்த போல்டு நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். இதுக்கதான் காணும். வேற ஒன்று ஆர்டர் பண்ணுவேன் வீட்டுக்கு போயிட்டு, அதில் இது இல்லை அப்படின்னு அது ரிட்டர்ன் போட்டு காசு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? இன்னும் பார்த்துக்கோங்க மீஷோக்காரர்களே. ஆமாம், மீஷோ ஓனர் என் வீடியோ பார்க்குறாரு. பார்த்தா என்ன, நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்க, அது உங்கள் தப்பு. நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ஏமாத்துறீங்களா, நான் உங்களை ஏமாத்ததான் செய்வேன். என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க, எங்கே வேணா போய் கேஸ் போட்டு யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ வராது, வீடியோ வராது. நான் போடுவேன். என்ன நீங்கள் தப்பாக அனுப்பியிருக்கீங்க, இந்த பாருங்க அது உங்கள் தப்பு, நீங்கள் எனக்கு மாற்றி கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் வந்து இப்போ மாற்றி கொடுப்போம், அது ஓகே. ஆனால் நீங்கள் ஒன்று பிளான் போட்டிங்களா, அது என்னது? எல்லாம் ஒன்று தான். டிஃபெக்டட் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நியூ ப்ராடக்ட் வாங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை, நீ நியூ ப்ராடக்ட் வாங்கிட்டு அது டிஃபெக்டடாக மாற்ற போகிறேன். என்ன நான் பண்ண தப்புன்றியா? நெமிலி 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 வர வழியில ஏய் காலைல ஒன்றும் இல்லை, சுகர் அதிகமாக. அது டீ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை சுகர் அதிகமாக, இன்னொன்று இல்லை சுகர் கம்மி. சியர்ஸ். நிறையா இருக்கு. நான் உனக்கு வீட்டில் ஜூஸ் போட்டு தருவேன்ல, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? அப்போ என்ன பண்ணேன், டெய்லி இந்த கடைக்கு வந்து இங்கே குடி. என்கிட்ட ஜூஸ் கேட்காத, நான் போட்டு தர மாட்டேன். நான் போட்டு தரமாட்டேன். நீ டெய்லி கிளம்பி பஸ் சரிங்க வந்து குடிச்சிட்டு போ. அப்படியா? நான் இன்ஸ்டால் இல்லையே. நான் இன்ஸ்டால் இல்லையே, எப்படி பார்த்துருப்பீங்க? ரேஸ் அந்த அளவு பெரிய வண்டி இல்லைப்பா என்கிட்ட. 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு அது மேடாவதுலேருந்து வால்பாறைக்கு போயிட்டு. ரெஸ்பான்ஸ் பண்ணனா அது எனக்கு வராது. எனக்கு அவங்க திடீர்னு வந்து பேசுவாங்களா, என்னை பயந்துருவேன். எங்கள் சொந்தக்காரங்க திடீர்னு வந்து பேசினாலே எனக்கு பயம் வந்துடும். அவங்களே சாப்பிட்டேன்னு கேட்டால் திரும்ப சாப்பிட்டீங்கனாலே நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ரிசர்வ் டைப். நான் என் கூட ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, நான் பயங்கர க்ளோஸாக சுற்றிருப்பேன். திடீர்னு ரோட்டில் பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், பாத்திரக்கூடாது என்ன பாத்திரவே கூடாது, நான் பாட்டுக்கு அப்படியே நைஸாக வந்து ஓடிடுவேன். அந்த மாதிரி ஆள் என்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க தானே அப்படின்னு கேட்பாங்களா? ஆமான்னு சொல்லுவேன். இவங்க பக்கத்தில் இருக்க இல்லை நான் பார்த்ததே இல்லையே இவர் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். நான் ஏதோ சீன் போடுறேன்னு கிடையாது, பேசவே மாட்டேன் சொல்லிட்டு போயிடுவேன். ஆமா கேக்குது பதில் சொல்லிட்டு போயிடுவேன். பயம் எனக்கு சொல்றேனே, தெரிஞ்சவங்க பேசுறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசினா பயப்படுவேன் நான். தெரியாதவங்க திடீர்னு வந்து கேட்டாங்கன்னா ஓகே போ. இருங்க மண்டையை மட்டும் வாரிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது.